இந்த மாதிரி மண்சட்டி மீன் குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதே மாதிரி தான் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் காரசாரமாக எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க பார்த்துடலாம். ஸோ மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உடச்சி வச்சுருந்தேன் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா உடச்சி வச்சுருந்தேன், அதுவுமே போட்டுக்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு 10லேருந்து 12 வரைக்கும், அதுவுமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் வதக்குற நடுவில் வந்து நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் 2 பூண்டு, அதுக்கப்புறம் வந்து 2 சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கட் பண்ண தக்காளிலேயே ஒரு 2-3 பீஸ் போட்டு நான் ஃபைனாக அரைச்சி ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி, ஒரு 2 தக்காளி வந்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே வதங்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு அதுவுமே நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்திருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்த தண்ணியை வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டேன். அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை மேலே தூவி விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அது நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை அதில் போட்டு அதுவுமே போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வந்து கொஞ்சம் குழம்பு சுண்டுன உடனே நம்ம மீன் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீனையும் வந்து ஒன்றா எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வந்து அது சுண்டுனதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஸோ காரசாரமாக மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் ரெடி. ஸோ இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சுட சுட சாப்பாடில் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய், see you in the next video.